ஓகே. ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சார் ஓகே சரியா? ஆரம்பிச்சிருவோமா படத்தை? எஸ் சார். சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சார் ஆமாம், ஒழுங்காக தடங்கலாம ஒன்றும். ஆமாம், இதில் வந்து இல்லை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிடு நின்று போச்சு இல்லையா? அது இல்லை, அதை நிற்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிற்கிது, நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்கு. இனி எனக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தி கிடைக்கும். ஏன்னா இதுக்கு எல்விபிக்கு சென்னைக்கு போக வேண்டியதில்லை. எல்விபில இருந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்க இதுல, நான் இன்டரப்ட் பண்ணல. ரிசைன் பண்ணிட்டோம். அது அவங்க கவிதா ரிசைன் பண்ணாங்க, உடனே நாங்களும் ரிசைன் பண்ணிட்டோம். ஓகே சரியம்மா, இப்போ நான் என்ன செய்கிறேன், ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து இது அந்த லேசா ஒரு ஐடியாக்கா அதை செய்யலை நம்ம. இதை வந்துருச்சா தெரியுதா? ஆக்சுவலா இதை செய்யலை, ஆனால் இதில் வந்து பேக் லைட்டிங் இருக்கு. ஓகே சரியா? இந்த இடத்துல இருக்கிற என்னுடைய இது தெரியல போல இருக்க. மார்க்கர் தெரியுதா? என்ன கர்சர் தெரியுதா? இல்ல, கர்சர் தெரியல. சரி, ஓகே. இன்னும் அது அதுக்காக இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை. முன்னாடி இருக்கிறது வந்து ஷார்ப்பாக இருக்குது, பின்னாடி இருக்கிறது ஒன்று மாத்திரம் போடுவோம், 2-3 போட வேண்டாம். ஒன்று அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு பேக் லைட்டிங் இருக்கிற மாதிரி காட்டிடுவோம். இந்த பக்கம் முன்பக்கம் வந்து நல்ல ரெட்டாக தெரிகிற மாதிரி, சைடில் வந்து ப்ளூவாக தெரிகிற மாதிரி காட்டிடுவோம். சரியா? ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிடுறேன், ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, என்ன செய்ய போகிறேன்னா அந்த இடத்துல வந்து டேபிள் முடிகிற மாதிரி வச்சுக்கிறோம். சும்மா அப்ராக்சிமேட்டாக, தேவை இருக்கா இல்லையான்றது தெரியல. அப்படி வச்சுக்கிட்டோன்னா இப்போ இங்கே வந்து சின்ன ஸ்லைஸ் தான், ஆனால் ஹெவியாக தெரியுது. இப்போ நம்மளை க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரி வச்சுக்கிறோம். ஆக அப்படி போயிடுது. இப்போ இந்த இடத்துல அப்படி வந்துச்சுன்னா இதுவும் கர்வ்டாக தான் இருக்கும். அதான் இது ஃப்ரூட் வந்து இப்படி இருக்கு, இதுதான் சென்டர். ஆமாம், இதுதான் சென்டர், இப்படி தான் சென்டர் போகுது. டிராயிங் தெரியுது நம்ம டிராயிங்? சரி, ஓகே, சரியா? அப்போ இப்படி தான் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஹாஃப் இங்கே வந்துடும், அப்படியே ரவுண்டை வந்து ஸ்லைஸ் வந்துடுது. சரியா? அப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி ஒரு நம்ம லேசாக போட்டுக்கிறோம். எப்படின்னா கொஞ்சம் ஆங்கிளில் டிஃபர் பண்ணோன்னு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே ஆங்கிள் வராமல் கொஞ்சம் போல் தெரிகிற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஆங்கிள் வர வேணாம்னு சொல்லிட்டு சொன்னோன்னா கரெக்டாக வரும். அந்த ஆங்கிள் வரணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, இதில் ரேஸ் பண்ணிக்கிறேன்னா அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி போட்டுருவோம். அப்படி இருந்து அது அப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம் நம்ம. அப்போ இந்த இடம் வந்து லைட்டாக இருக்க போகுது, இந்த இடம் வந்து டார்க்காக இருக்க போகுது நமக்கு. ஷேடோ வந்து இதோடைய ஷேடோ வந்து இந்த இடத்துல விழ போகுது, இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷேடோ விழ போகுது. இதோடைய ஷேடோ வந்து அப்படியே ஃபுல்லாக விழுகிற மாதிரி அப்படி வச்சுருவோம், அப்படி வச்சுக்குவோம். அதோட ஷேடோ வந்து அப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். சரியா? இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இது வெட் ஆன் பெட் டெக்னிக், பியூர்லி வெட் ஆன் பெட் டெக்னிக். இது வெட் ஆன் பெட் டெக்னிக்னு சொல்லிட்டு வர்றதுனால என்ன செய்வோம், இப்போ நான் வார்மிலியனும் கிரிம்சனும் எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல ரெண்டும் சேர்ந்து தான் எஃபெக்டை கிரியேட் பண்ண போகுது. அப்போ நான் வார்மிலியனும் கிரிம்சனும் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷமா. ஒரு ப்ரஷ் வந்து எனக்கு வெட் ஆன் வெட்டுக்கு க்ளீனாக ஒரு ப்ரஷ் வாட்டர் மாத்திரம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும். 2 ப்ரஷ் வந்து, ஒரு ப்ரஷ் க்ரீனுக்கு, ஒரு ப்ரஷ் ரெட்டுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு ப்ரஷ்ஷை பக்கத்தில் வச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து எசென்ஷியலாக நம்ம செஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா எப்போ நம்ம கலர் எடுத்து வைக்கிறோமோ அப்போ தேடிக்கிட்டு இருந்தாலும் காஞ்சிரும். அதனால வெட் ஆன் வெட் டெக்னிக் இருக்கப்போ மாத்திரம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கணும்.
நம்ம கலரையும் கூட ரெடி பண்ணி வச்சிடணும் முதல்லயே. என்னன்னா அதை வாஷ்னு சொல்லுவோம் இல்லையா, கலரை வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத வாஷணும். வாஷ் வந்து நமக்கு ரெடியாக இருக்கணும். ஸ்கை செய்யும்போது கூட வெட் ஆன் வெட்டு செய்யும்போது நம்ம வந்து ப்ளூவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஸ்கையை ப்ளூ ஆக்கவே ஆரம்பிப்போம். கரெக்ட். சரியா, அதே மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஓகே. இப்போ நான் என்னுடைய ரெட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன். சரியா, இந்த இடத்துல பர்மிலியன் இருக்கு, இந்த இடத்துல கிரிப்சன் இருக்கு. ஓகே. ரெண்டையும் லேசாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரஷ் அப்படியே ரெட்டுக்காக வச்சுட்டேன். ஓகே. க்ரீனையும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இந்த க்ரீன் போதும், ப்ளூ வந்து அப்புறம் பார்த்துக்குவோம். ப்ளூ ப்ரௌன்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ இந்த க்ரீனை என்ன க்ரீன் எடுத்துக்கோங்க சார்? சாப் க்ரீன் தான். சாப் க்ரீன். ஓகே. சாப் க்ரீன் எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி வாஷாகவே வச்சுக்கிறேன். கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், ஏன்னா வாட்டர் கலர் ட்ரை ஆகிறப்ப லைட் ஆகும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வெட்டான் வெட்டு செய்கிறதுனால அங்கே தண்ணி ஏற்கனவே இருக்கிறதுனால அதுவும் இன்னும் கொஞ்சம் லைட் ஆகும். கரெக்ட். சரியா, அதனால வந்து எப்பயுமே நம்ம வந்து அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. இப்போ நான் இன்னொரு ப்ரஷ் எடுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரஷ் எடுத்து நான் முதல்ல இதை வெட்டாக்க போகிறேன். பின்னாடி இருந்து லைட் வர்றதுனால இந்த எட்ஜில் வந்து நான் ஹைலைட் விட முடியும். அப்போ நான் இதுக்கு நான் கலர் வைக்கிறப்ப கொஞ்சம் விட்டுட்டு கலர் வச்சிடலாம், மிக்ஸ் ஆகும். சரி, அது வைக்கும் போது உனக்கு வந்து யூல் சி வாட் ஐம் டாக்கிங். நான் பார்த்துக்கிறேன் சார், அப்புறம் சரி. ஓகே ஓகே, எப்படி இருந்தால் ரெக்கார்டிங் இருக்கு. நான் பேரலா பண்ண முடியல, கலர்ஸ் எடுத்துட்டேன். சரி, பண்ண முடியாது போல. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு என்னுடைய கேமரா ஆமாம், என்னன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். நான் வந்து இப்போ டிராயிங் போடுற மாதிரி கொஞ்சம் தூக்கி வச்சுட்டேன். அது தூக்கி வச்சது கொஞ்சம் தகராறு பண்ணுது, அதனால கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டேன். லேசாக ஷேடோ விழுகுது, ஆனாலும் மேனேஜ் பண்ணிடலாம். சரியா, இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா மேலேருந்து தண்ணி கொண்டு வர்றேன், ஆனால் கரெக்டாக எஜ்ஜோட நீட்டிடுறேன். மேலேருந்து தண்ணி கொண்டு வரேன், பட் வாட் ஐம் ட்ரைங் டு டூ இஸ் கீழே வந்து தண்ணியை வந்து ஜாஸ்தி அப்ளை பண்ணலை, மேலே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கீழே வடிச்சுக்கிட்டே வரும் அது. இதெல்லாம் வந்து வாட்டர் கலர் டெக்னிக்கில் காமன் சென்ஸு. கொஞ்சம் இதை மிஸ் பண்ணாலுமே படம் ஓடிடும். ஏன்னா நமக்கு பேப்பருமே ஃப்ளாட்டா இருந்தா ஈவனா கொடுக்கணும். ஆமா, ஃப்ளாட்டா வைக்கலாம். ஃப்ளாட்டா வச்சு தான் செய்வேன் நான் யூஷுவலா. நான் கொஞ்ச நாளா வந்து இப்படி வைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கு. ஸ்லாண்டிங்கா கொஞ்சம் போல ஸ்லாண்டிங்கா வைக்கிறது கொஞ்சம் ஈஸியரா இருக்கு. சரியா, இப்போ நான் வந்து இதை வச்சுட்டு இப்போ ரெட்டை எடுத்து நான் என்ன செய்ய போறேன், ரெட்டு வந்து கொஞ்சம் வார்மிலியனும் கொஞ்சம் கிரிம்சனும் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நான் கலர் வைக்கிறேன் இல்லையா, இப்போ என்னைய ஃபாலோ பண்ணி செய்யறதா இருந்தால் என்னுடைய ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது, நான் எப்படி கலர் வைக்கிறேன்றதை பார்க்கணும். சரியா, அப்போ வந்து நான் இப்படி கலர் வைக்கிறேன், டெக்ஸ்டர்டா வைக்கிறேன். கடைசி வரைக்கும் வரலன்னா அங்கேயே நீட்டிடுவேன். ஆனா படம் முடியறப்ப இது வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. அப்ப என்னுடைய படத்தை பார்த்து வரைஞ்சா கம்ப்ளீட்டா அந்த பிங்க் டோன் வந்துடும், அது வரக்கூடாது. சரியா, இப்படி அவ்வளோதான் வச்சுட்டு விட்டுறேன் நான். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு, அது கொஞ்சம் லேசாக வெட்டாக்கி வைக்கிறேன். அது தேவையா தேவையில்லையான்றது ஒரு பெயிண்டிங் செய்யும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்த நான் கொஞ்சம் டார்க் ஆக்கலான்னு பார்க்குறேன்.
அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் வந்து டெலிபரேட்டாக விடுறேன். ஏன்னா அந்த விதை வைக்கிறப்ப சீட்ஸ் வர்றப்ப அந்த இடத்துல ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி வரப்போகுதுன்றது நமக்கு 100% நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது இல்லையா? இந்த பெயிண்டிங் எப்பயுமே 100% நம்ம கண்ட்ரோலில் வராது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதே ரெட்டை வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆக்கிட்டு கொஞ்சம் போல் ப்ளூ சேர்த்துக்கிறேன். சரி, ப்ளூவை தவிர மீது எல்லா கலரும் இருக்குங்க. சரி, பரவாயில்ல. இப்போ நான் வந்து இந்த இடத்த திரும்பியும் நான் வந்து வெட் பண்ண போகிறேன். இந்த எட்ஜ் வரைக்கும் கொஞ்சம் போல் விட்டுடுறேன் நான். என்னன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷைனிங் ஜாஸ்தி இருந்தாலும் தப்பிதமாக தெரியாது. இப்போ நான் வந்து அந்த ரெட்டை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டல்லாகவும் ஆக்கிக்கிறேன். கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணோன்னா டல் ஆயிரும் இல்லையா? டல்லாகவும் ஆக்கிட்டு இப்போ பார்க்கறதுக்கு அது ரெட் மாதிரி தான் தெரியுது. சரியா? அப்படி இது வந்து காயட்டும். இது காயட்டும். நம்ம க்ரீனை வந்து இங்கே வச்சுருவோம். பின்னாடி இருக்கிறதுக்கும் நம்ம ரெட் வைக்க வேண்டியிருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து அந்த ரெட் ப்ரஷ்ஷை கழுவ வேண்டாம். இதெல்லாம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கழுவ வேண்டாம் அப்படின்றதெல்லாம். ஆனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா அது ப்ரஷ்ஷை கழுவிட்டோம் அப்படின்னா திரும்ப கலர் எடுக்கிறப்ப லைட் ஆகிடும். கரெக்ட். அதனால வந்து கழுவாமல் வச்சிருறதுன்றது வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். கரெக்ட். சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், ஆனால் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் வந்து எட்ஜில் வந்து ஒரு கோடு போட போகிறேன். தண்ணி வச்சிட்டேன். என்னுடைய ப்ரஷ்ஷு வந்து வெளியிலையும் போகுது. வெட்டாக இருக்கிற இடத்த விட்டுட்டு வெட்டாக இருக்கிற இடத்துலையும் போகுது, கொஞ்சம் போல் வெளியிலையும் போகுது. நான் இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த எட்ஜஸ் உள்ள கொண்டு போகிறேன். ரொம்ப ஜாஸ்தி போயிடுச்சு. ரொம்ப ஜாஸ்தி போயிருச்சு அப்படின்னா நான் உடனே வேற இன்னொரு ப்ரஷ் ஒன்று எடுத்து இதை எடுத்துருவேன். ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீனாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப க்ரீனாக இருக்கக்கூடாது. எடுத்துட்டு அந்த க்ரீனையே நான் வந்து இங்கே காட்டிடுவேன். இங்கே பிரைட் லைட் இருக்கிறதுனால அது அவ்வளோதான் தெரியும். சரியா? இப்போ நான் வந்து எங்கிட்ட வந்து ஒரு க்ளீன் ப்ரஷ் இருக்குது, ஒரு க்ரீன் ப்ரஷ் இருக்குது, ஒரு மர்ஜிங்க்கு க்ரீனில் இருக்குது. இப்போ அந்த க்ளீன் ப்ரஷ் எடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து தண்ணி வைக்க ஆரம்பிக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது. இதுக்குள்ளே வந்துச்சுன்னா மஷ்ரூம் ஆயிரும். வச்சுட்டு கொஞ்சம் போல் இந்த இடத்துல எட்ஜு கொஞ்சம் போல் விடுறேன். என்னன்னா எட்ஜு விட்டாலும் அந்த இடத்துல வந்து நல்ல பிரைட்டாக லைட் விழுந்துட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி வந்து நம்ம கலர் வச்சதுக்கப்புறம் தெரியும். அதாவது வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் என்னதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு கடைசியில் ஒரு வேர்டில் வந்து முடிக்கணும். இப்படி வந்து நான் வந்து இப்படியே கலரை இப்படி வச்சு இந்த இடத்துல வந்து வெட்டாக்கி அப்படி கொண்டாந்து நிறுத்தினா நான் அடுத்த தடவை கலர் வைக்கும் போது சரியா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறுத்தணும். என்ன ஷுவரா சொல்லவே முடியாது, நினைக்கிறேன் தான். சரியா? இப்ப இந்த இடத்துல இப்படி வந்திருக்கிறது நான் இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றேன். இப்போ கொஞ்சம் போல கலர் எடுத்து நான் அதே இந்த சைடை செஞ்ச மாதிரி, ஆனால் ஒரு சின்ன ஸ்லைஸ் தான். சரியா? இப்படி செஞ்சுட்டு இப்போ வந்து நான் ப்ரெஷ்ஷை வந்து கழுவிடலாம். அந்த ரெட் ப்ரெஷ்ஷை கழுவிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நான் மர்ஜ் பண்ண வேண்டியிருக்கு அந்த இடத்துல. ப்ரெஷ்ஷை லேசாக தொடச்சிட்டு
ப்ரஷ்ஷை லேசாக தொடச்சிக்கிட்டேன். நான் ம் தொடச்சிக்கிட்டு தேர்ஸ்டி ப்ரஷ் லெவலுக்கு கொண்டாந்துட்டு அந்த எட்ஜை வந்து உள்ளே கொண்டு வரேன். ஆ இது வந்து ஒரு பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றது விளங்காது. அப்போ இதை அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ம் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ம் இப்போ அதே மாதிரி சார், இப்போ எந்த திக்னஸ்ல எப்படி பெயிண்ட் வரணுன்றது, இப்போ பென்சிலை நம்ம வேல்யூ ஸ்கேல் பண்றோம்ல, ஆமாம், இப்போ அதே மாதிரி இது ஏதாவது பண்ணி பார்த்தா தான் தெரியுமா இந்த இது திக்னஸ்ல இது இது இப்போ இப்போ பண்ணிக்கணும்? என்னென்ன, இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிட்டாலும் மேனேஜ் பண்ணிடலான்ற ஒரு தைரியத்தில் நான் செஞ்சுட்டே போகிறேன். ரைட். எனக்கு எனக்கு வந்து ஓகே, இப்படி வரும், இப்படி தான் வரும், ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும் அது. ஆனால் இப்படி செஞ்சிடலாம் அப்படின்றத நான் செஞ்சுட்டே போகிறேன். ரைட். ஆக்சுவலாக என்ன செய்வோம்னா, இதே பேப்பரை வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து பக்கத்தில் வச்சுக்கிறோம். ம் ஒரு ஒரு 5 6 பேப்பர் இதில் இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பரை வந்து டெஸ்டிங்காக எடுத்து வச்சிடுறது. ம் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கலர்ஸ் கரெக்டாக இருக்கா, அந்த கலர் கரெக்டாக இருக்கான்னு பக்கத்தில் செக் பண்ணிக்கிட்டே வந்துடுறது வந்து புத்திசாலித்தனம். ஓ ஓகே. ம் ஏன்னா செக் ஆ இதுவே வந்து ரெண்டு ரெட்ஸ் இருக்கு. ஆமாம் கரெக்டா சார்? 2 ரெட் இருக்கு. ஆமாம் ஒண்ணு வந்து ரொம்ப டைல்யூட்டட் ரெட்டும் இருக்கு. 2 ரெட்டை தவிர ஒரு டைல்யூட்டட் ரெட் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஸோ எனக்கு வந்து எது எங்க வைக்கிறேன்றது அடுத்தது. ஆ எவ்வளவு டைல்யூட் பண்ணணுன்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ப்ராக்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு பெயிண்டிங் வந்து எப்பயுமே நான் அதை தான் யூஸ்வலாக நான் சொல்கிறது, ஒரு பெயிண்டிங் தப்பிதமாக போகிறதுக்காகவே வரைகிறது. ரைட். ட்ரையல். ஆமா. ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது வந்து வந்தாலும் சரி வராட்டியும் சரி இதெல்லாம் ஆனால் டிஸ்கரேஜ் ஆகாமல் கம்ப்ளீட் பண்ணிடுறது அந்த பெயிண்டிங். ம் ம் டிஸ்கரேஜ் ஆகாமல் கம்ப்ளீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கணும், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ரைட்டாக இருந்திருக்கணும் அப்படின்றப்ப இன்னொரு தடவை நான் இந்த வாட்டர் மேலன் வந்து ஒரு ஒரு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, ஒரு 300-400 ஒர்க்ஸ் செஞ்சுருப்பேன். சார், எனக்கு தெரிஞ்சு இது 7th நம்ம கிளாஸ்லயே இது 7th வாட்டர் மெலன் இது. ஆமாம், ஒரு தடவையும் என்னமாச்சும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ரைட். ஆமா. ஒன்று பேக்ரவுண்டில் விளையாண்டுருப்பேன், இல்லாட்டி விளையாண்டுருப்பேன் ஆக்சுவலாக. ம் அப்போ எனக்கு வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது வந்து 100% வந்து எனக்கு தெரியும். ம் இதான் இப்படி நடக்க போகுதுன்னு என் கண்ட்ரோலில் கிடையாது, ஆனால் இதுதான் நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும். ம் அப்போ எனக்கு வந்து அந்த டெஸ்டிங் வந்து எனக்கு தேவையில்லை. ம் ஆனால் டெஸ்டிங் இல்லாமல் பெயிண்டிங் செய்ய முடியாது. as a beginner கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டெஸ்டிங் வந்து இருந்து தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. ம் சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நல்ல 3D ஃபீல் சார். இப்போ பளிச்சுன்னு வந்துருச்சு. ஏன்னா அந்த லைட்டிங் அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணதுல எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நான் ஷேடோவும் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு தூக்கும். ஆமா. எனக்கு வந்து இந்த சைடு இந்த ப்ளூயிஷ் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கலாமோன்னு ஒரு ஃபீல். டீட்டெயில் ம் இந்த சைடில் டீட்டெயில் வரும்போது சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், டீட்டெயில். ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்னும் டெக்ஸ்சர் வைக்க முடியாது, ஏன்னா வாஷ் அவுட் ஆயிரும் இல்லையா, வெட் அண்ட் வெட்டாக இருக்கிறதுனால வாஷ் அவுட் ஆயிரும், அந்த டெப்த்து கிடைக்காது. லேசாக வந்து மெல்லிஸ் ப்ரஷ்ஷை வச்சு லேசாக மேலே ஓட்டணும் அப்படின்னா அங்கங்கே பள்ளங்கள் மேடுகள் அந்த விதை இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, பழத்துக்கு கீழே ஷேடோ வைக்க போகிறேன். கோபால்ட் ப்ளூவையும் இதையும் வைக்கலான்னு யோசித்தேன். இந்த மூடி திறக்கிறது, ப்ரெஷ்ஷை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணுறது, பென்சில் ஷார்பன் பண்ணுறது அப்படின்றது ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஸ்ட்ரெஸ் விழுகுது.
சின்ன வயசாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து கேலோஸ் ஃபார்ம் ஆயிடுது. இந்த காய்ப்பு காய்க்குதுன்றாங்க இல்லையா, ம். கேலோஸ் ஃபார்ம் ஆகி ஸ்கின்னே டேமேஜ் ஆயிடுது. ஓ! ரொம்பவே ஆஹ், ஆயிருக்கு சார். என்னம்மா? நல்லாவே ஆயிருக்கு. பயங்கரமாக ஆகுது. அதை வந்து க்ரீம் எல்லாம் போட்டுட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தேன் அப்படின்னா சரியாயிடுது. ம். பட் கிளைமேட்டும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே காயும் இன்னும். நல்லாவே அது வந்து ட்ரை ஸ்கின் ஆகி இப்போ இப்போ நான் மூடி திறக்கும் போது தான் ரியலைஸ் பண்ணுறேன். ம். ஆக்சுவலாக வந்து அந்த மூடி டைட்டாக காஞ்சிருக்கு இல்லையா, வாட்டர் கலர் டியூபுடைய மூடி, அது ஆக்சுவலாக ஸ்க்ராட்சே பண்ணுது கையை. ம். இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரௌன் டோன் கிரியேட் பண்ணிக்கங்க சார். கிரீன் அண்ட் ஒரு ஒரு கோபால்ட் ப்ளூவும் பர்ன்சியானாவும் வச்சிருக்கேன். பர்ன்சியானோ. இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நான் என்ன செய்வேன், டார்க்காக வச்சிருவேன். ம். சரியா, ஆப்ஜெக்ட் பக்கத்தில் டார்க்காக வச்சிடுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வர வர இன்னும் கொஞ்சம் லைட்டாகும். ஒருவேளை நான் வந்து இன்னொரு தடவை வந்து இதில் போனாலும் போவேன், தெரியல எனக்கு. ஐம் நாட் வெரி ஷுவர். போனாலும் போகலாம். இன்னொரு டோன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை இப்படி கொடுத்துட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அதாவது வெட்டான் வெட்டு செய்யாம வெட் அண்ட் ட்ரை செஞ்சுட்டு வெட் ஆன் ட்ரைனா ஒரு ட்ரை பெயிண்ட்ல வெட் பிரஷ் வைக்கிறது. ட்ரை ஆமாம், ட்ரை பேப்பரில் வெட் எடுத்து வச்சிட்டேன். வெட் எடுத்து வச்சுட்டு அதான் முதல்ல அது வச்சது. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் போல தண்ணி எடுத்து அதை ஸ்மஜ் பண்ணி விடுறேன். ஏன்னா இது ஷேடோ வந்து தூரத்தில் போக போக லைட் ஆகிட்டே போகும் இல்லையா, அதை காட்டணும் இல்லையா. அப்பனா அதுக்காக அப்படி செஞ்சுட்டு இப்போ வந்து திரும்ப வந்து வெட்டான் வெட்டு கொண்டு வரேன். முதல்லயே நான் வெட்டான் வெட்டு கொண்டு வந்திருந்தேன்னா இந்த டார்க்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த டார்க்னஸ் வரவே வராது. திரும்ப ரெண்டாவது டார்க் வச்சோம் அப்படின்னா அப்படியே விரல் வச்சு கலர் வச்ச மாதிரி தெரியும். இப்போ நான் வந்து இப்படியே மர்ஜ் பண்ணி விட்டேன்னா அந்த டார்க் வந்து அப்படியே போடுறது ஒரு ஃபீலிங் வந்து எக்ஸாக்டாக இருக்கோ இல்லையோ அந்த ஃபீலிங் வந்து. அதே இதை வந்து நான் அடுத்த இதுக்கும் செய்யணும். அதை கொஞ்சம் லைட்டாக வைக்கலாம், நம்ம இதோட கொஞ்சம் லைட்டாக வைக்கலாம். ஆனால் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் ஆக்கிக்குவோம். அப்படியே 3D வருது இல்ல, முன்னாடி வந்து அந்த வாட்டர். ஆமா. இன்னைக்கு ராமச்சந்திரன் வந்து இந்த அந்த அமிர்தான்னு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணோட ஒரு பாஸ்டல் டிராயிங் ஒன்று செஞ்சிருக்காங்கல்ல, அநியாயமா இருக்கு. அதாவது கிரே பேப்பர்ல சார்கோலும் ஒயிட் சாக்கும் பயங்கரமா இருக்கு சார் அது. ஆமா, அநியாயமா இருக்கு. அவரது சுமி பெயிண்டிங்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, சுமி. சரியா, இப்போ வந்து நான் வந்து ரொம்ப மேட்ச் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இப்போ இந்த எட்ஜஸையும் லேசா டச் பண்ணி விடுறது ஒரு நல்ல ஐடியா. அது அங்க அவ்வளவு ஷார்ப்பா வந்து ஷேடோ வந்து இருக்காது. சரியா, இப்போதைக்கு அதை அப்படியே நிறுத்திக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து
பேக்ரவுண்டை வைக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஒரு ப்ளூயிஷ் பேக்ரவுண்ட், டல் டல் ப்ளூ பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருவோம். பெயிண்டிங்கில் வந்து டெக்ஸ்சர் எவ்வளோக்கு அளவு வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஆனால் டெக்ஸ்சர் எவ்வளோக்கு அளவு இருக்கோ அவ்வளோக்கு அந்த பெயிண்டிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ அந்த சைடில் வந்து லேசாக ஒயிட் விட்டோம்ல, அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒயிட் விட்டோம்னா அது ரெண்டும் கார்லேட் ஆகி போயிடும். நான் இப்போ முதல்ல லேசாக அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்வேன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தெரியாது என்னன்னா வாட்டர் கலரில் 100% இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ட்ரையாக அது எஃபெக்ட் ட்ரையாக ஆமாம், என்ன வருது அப்படின்றத அப்படியே தூக்கிட்டே போகிறது தான். அதாவது வாட்டர் கலர் வந்து லீட் பண்ணும் நம்மளை. நம்ம வந்து இப்போ ஒரு ஐடியா போட்டு செய்கிறோம், சரி அதை இப்படி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கலர் வந்து ஒரு லீட் கொடுக்கும். அப்போ அந்த லீடு கொடுக்கறத வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல தான் நம்மளுடைய பெயிண்டிங்குடைய சக்ஸஸ் இருக்குது. அங்கே என்னமோ இருக்கிற மாதிரி காட்டிக்கிடலாம். அது பின்னாடி வந்து அதை என்ன செய்யணும் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். நான் மேலே இருந்து கலர் வச்சு வர்றேன், ஏன்னா பேப்பர் வந்து நமக்கு ஸ்லாண்டிங்காக இருக்குது. நான் இந்த இடத்துல லேசாக உடஞ்சிருக்கிற மாதிரியே டெலிபரேட்டாக செஞ்சுட்டு வர்றேன். ஸ்ட்ரைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்து சரக்ட் அப்படின்னு கோடு போடாமல் புரிஞ்சுது உடைச்சி உடைச்சி கொண்டு வர்றேன். இப்படி அப்படி லேசாக மேலே இருந்து கலர் வச்சிடறேன், ஏன்னா அப்போ கீழே இறங்கி வரும் இந்த கலர். அப்போ அப்படி செஞ்சுட்டு அப்படி கொண்டு வர்றேன். அது பின்னாடி இருக்கிறதுனால அவ்வளோ ஒயிட் காட்டலண்ணா. கலர்ஸ் எடுக்கும்போது என்னன்னா நம்ம வந்து பெயிண்டிங்கில் தான் கான்சன்ட்ரேஷன், நமக்கு மைண்டு வந்து கான்சன்ட்ரேஷன் பெயிண்டிங் மேலே தான் இருக்கும். கலர்ஸ் எடுக்கும்போது என்ன ஆயிரும், சில நேரங்களில் திக்காக இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து இடத்துல இருக்கும், ப்ரெஷ்ஷு கொஞ்சம் போல் அதை தூக்கிட்டு உள்ளே வந்துடும். அப்படின்னு கலர் வைப்போம், இந்த இடத்துல டார்க் ஆயிடும். அது மாதிரி ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் அதை வந்து மர்ஜ் பண்ணி கொண்டாடணும். அதுக்காக என்ன செய்யறதுன்னா கலரை எடுக்கும் போதே ஒரு 2 புரட்டிடுறது ப்ரெஷ்ஷை. இப்படி கலர் இப்படி எடுக்கும்போது இந்த இந்த இடத்துல டார்க்கா இருக்கு தெரியுதா, அந்த ப்ரெஷ்ல இருக்கு, இப்ப தெரியுதா ப்ரெஷ்ல இருக்கு. அதனால என்ன செய்யறது, அப்படி ஒரு புரட்டிடுறது. புரட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் ப்ரெஷ்ல இருக்காது, மிக்ஸ் ஆகிக்கிறது. அது அது அப்படி கொண்டு வர்றது வந்து ஒரு ப்ரெஷ் டெக்னிக்கே. அதாவது சும்மா வந்து அது ஒரு அந்த கலக்கிறதுக்காக அப்படி செஞ்சுக்கிருவோம்ல, இல்லை, அது ஒரு ப்ரஷ் டெக்னிக்கே இருக்காது. அப்படி அந்த ப்ரஷ்ஷை வந்து அப்படி வச்சு ஒரு உருட்டி அதை ஷார்ப் ஆக்குறதோ ஃப்ளாட் ஆக்குறதோ. நான் ஃப்ளாட் ஆக்குவேன் தெரியுமா, ப்ரஷ்ஷை ஃப்ளாட் ஆக்கி அப்படியே பிளேடு மாதிரி ஆக்கிடுவேன். அதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்லேயே உள்ள வருது. சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு yellowish ப்ரௌன் வந்து இந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஓவராலாக கொடுக்க போகிறேன். இன்னும் எவ்வளோ நேரமாக ஒதுக்க முடியும் உன்னால? ஃபைன் சார், பிரச்சனை இல்லை. குழந்தைக்கு உங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அவர் படுக்க வச்சிருவாரு. வச்ச ஓகே வச்சுக்கிறாரா? அவரோட இருந்துருவாப்ல பையன்? ஓகே ஆச்சு சார். அவன் தனியா தூங்குறான், நாங்கள் வந்து பெரியவராயிட்டோம். அடே ஓகே, பிரச்சனை இல்லை. சரிதான் நல்லதுதான், அப்படி இருக்கு. சரிம்மா, இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா ஹரிசாண்டலாக ஸ்ட்ரோக்ஸ் வைக்க போகிறேன். ஆனால் டெக்ஸ்டர்டாக தான் ஸ்ட்ரோக்ஸ் வைக்க போகிறேன். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் கொண்டு வர்றேன், தூரத்துக்கு போக போகிறேன். நான் இங்கே வந்து முதல்ல இந்த இடத்துக்குள்ள வச்சதுக்கு காரணம் இங்கே தான் மேக்ஸிமம் டெக்ஸ்டர் வேணும் எனக்கு. வச்சுட்டு அங்கே கலர் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அதை அந்த எட்ஜில் வந்து வைக்கிறப்ப
அப்படி வைக்கிறேன், ஆனால் ப்ரஷ் அப்படி வச்சது மாதிரி தெரியக்கூடாது. அப்போ ஹரிசாண்டல் அப்படி கொண்டு போயிடணும். அப்படி வச்சுட்டு ஹரிசாண்டல் அப்படி கொண்டு போயிடணும். அப்படி வச்சுட்டு ஹரிசாண்டல் அப்படி கொண்டு போயிடணும். இப்போ என் ப்ரஷ்ஷில் கலர் வந்து கம்மியாயிடுச்சு. கலர் கம்மியாயிடுச்சுன்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கலர் கம்மியாகும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இங்கே. நான் இதை செஞ்சுட்டு ஒரு 4 டார்க் கோடு போட்டாலும் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல டெக்ஸ்சரிங் வரணும். ஆமா, அந்த ஒயிட் வரணும் இல்லையா, அந்த இடத்துல அந்த இன்னொன்று இப்போ ப்ரஷ்ல எவ்வளவு லோட் பண்றது எப்படி தெரியும் சார்? இப்போ இந்த ஏரியா நான் பண்றேன்னா எப்படி எவ்வளவு எடுத்தா எனக்கு அந்த அது அரை கண்டா நான் சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா தப்பிதான் பண்ணிதாமா, வேற வேற வழியே இல்லை. அதாவது இப்ப இப்ப நான் பிரஷ்ல எடுத்திருக்கேன். இப்போ ஒருவேளை எனக்கு நான் நடுவுல எனக்கு ட்ரை ஆயிடுது பிரஷ், நான் திரும்பி எடுத்தேன்னா அதோட மிடில் எங்க எடுத்திருக்கேனோ அதுல மிடில்ல இருந்து போறது புத்திசாலி தரும். ஆமா, அதாவது இப்ப முதல்ல கலர் வச்சதை வந்து இப்போ இப்படி பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து 3 கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு பர்ன்ட் சியன்னா, லேசாக ப்ளூ மிக்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் போல் எல்லோவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த 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 வுட்டோடைய டோன் இருக்கட்டும் அப்படின்னு. எனக்கு இந்த ஆரஞ்சு வேண்டாம். அப்போ இப்போ நான் வந்து திரும்ப கலர் வைக்கணும். இப்போ எனக்கு இங்கே டார்க் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, இங்கே நான் வச்சு டார்க் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால நான் இங்கே வச்சு பார்க்குறேன், டார்க் தான் ஆகுது. அப்போ அந்த டார்க் வந்து நான் அப்படியே கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டு அப்புறம் அப்போ ப்ரஷ்ல இப்போ கண்ட்ரோல் வந்துருச்சா எனக்கு கலரு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுக்கிட்டு அங்கே நான் தொட்டேன்னா எனக்கு தெரியும், ஓகே இது லைட்டாக தான் இருக்கும். அப்போ இது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. ரெண்டாவது வந்து அப்பப்போ செஞ்சு பார்த்துக்கிட்டே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு, ப்ரஷ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறது. இப்போ நான் தண்ணி மாத்திரம் எடுக்க போகிறேன், கலரே எடுக்கவே இல்லை. வந்துட்டா, என் பேத்தி வந்துட்டா. ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிட்டு போவா. என்ன மச்சி, கட் ஆயிருச்சா? இல்ல இல்ல இருக்கேன் சார், அவன் கத்திட்டு இருக்கான் படுக்கிறதுக்கு. ஓகே ஓகே, சரி சரி. ஒரு ஒரு அட்மாஸ்பியரே கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு அட்மாஸ்பியர் கிளியராக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, எங்கே சீட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு இங்கே டெக்ஸ்சர்லாம் என்ன வைக்கணும் ஏது வைக்கணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம் நம்ம. இப்போதைக்கு நான் சின்ன ப்ரஷ் ஒன்று எடுத்து பர்ன்ட் சியன்னா, கோபால்ட் ப்ளூ, பிளாக் வேணும் எனக்கு. நம்ம பிளாக் எடுக்க மாட்டோம். பர்ன்ட் சியன்னா, கோபால்ட் ப்ளூ வச்சு நல்லா கொஞ்சம் திக்காவே வச்சுட்டு கொஞ்சம் போல அந்த கிரிம்சன் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு இப்படி ஒரு கிளவுடு மாதிரி ஒரு கலர் வந்துடுது. பர்ன்ட் சியன்னா, கோபால்ட் ப்ளூ, கிரிம்சன் ஒரு பிளேட். இப்போ 2-3 இடத்துல வந்து நான் வந்து சீடு வைக்கணும். 2-3 இடத்துல மாத்திரம் நான் வைக்க போகிறேன். ஒரு சீடு வச்சுட்டேன். இப்போ எங்க லைட் இருக்கோ நான் அந்த இடத்துல சீடு வச்சேன்னா எனக்கு ஹைலைட் கிடைக்கும். ஹைலைட் பெயிண்ட் ஆயிடும். ரெண்டு தான் வைக்கிறதா இருந்தேன்னா, ஆனால் அது ஜாஸ்தி கேட்குது. இப்போ வந்து இந்த சைடில் நான் வைக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஒரு சீடு இந்த சைடில் நான் வைக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்க போகுது. அப்போ இன்னும் ஒரு சீடு வச்சுருவோமா? சரி.
இப்போ அந்த இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சீடு தெரிஞ்சு தான் ஆகணும். அப்படின்னு செஞ்சுட்டு கொஞ்சம் போல் தண்ணி எடுத்து அந்த எட்ஜை எடுத்துறேன். ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்க போது அப்போ இங்கே ஒன்று வைக்கிறேன். அது இருக்கு இல்லை தெரியாது நமக்கு, பார்த்துக்குறோம். சரியா? இப்போ இது காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் போல் ரெட் எடுத்து ரெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது நமக்கு. கொஞ்சம் போல் ரெட் எடுத்து லேசா அங்கங்கே லேசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்போம். நான் யூஸ்வலாக இது வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது செய்ய மாட்டேன் நான் இது. ஏன்னா இது பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் விடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இந்த பேப்பர் வந்து கலரை வந்து ரொம்ப உரியுதுங்க. உரியுது, ட்ரை ஆகுது பேப்பர் ஃபாஸ்ட்டாக. எது சார் இது பிராண்ட்? இந்த பேப்பர் புதுசாக ஒரு ஆர்டிஓவா ஒரு புது அதே தான் வச்சிருக்கேன் சார். ஆர்டிஓஸா? எக்ஸாக்ட்லி, அதே தான். ரொம்ப காட்டன் போட்டிருந்தோம், சரி ட்ரை பண்ணலாம். நல்ல ரேட்ல வந்து என்னன்னு நல்ல சீப்பா இருந்துச்சு கொஞ்சம். அந்த இடத்துல குழி, அந்த சீடோடைய பள்ளம், அதே மாதிரி கொஞ்சம் லேசா அங்கங்க டார்க்கு. இப்போ லைட் இங்கேருந்து வருதுன்னா இது பள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் டார்க்கு ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பள்ளங்களில் வந்து டார்க்கு காட்டிடும். இன்னும் கூட லைட்டாக இருக்கணும். எதுக்காக இதை டீட்டெயில் காட்டுறோம்னா அதுக்கு டீட்டெயில் காட்டலைன்றதுக்காக காட்டுறோம். அப்பதான் அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கிற ஃபீலிங் வரும். நல்ல அந்த கட் பண்றப்போ அந்த நல்ல பல்ஜ் வந்து ஃபீல் நல்லா இருக்கு சார். ஆமா இல்ல, இந்த சைடு ஸ்லைட்ல பண்றபோது அப்படியே நீட்டா ஒரு பல்ஜ் வந்து வந்திருக்கு. ஆமா. இப்போ இந்த சைடில் கொடுத்துருவோம். அதை நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் போல் அந்த கிரே வச்சாலே, அந்த சீடோடைய கிரே வச்சாலே அதையும் கிரிம்சனையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சீடு வந்து ரெட்டாக இருக்குது, நமக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் வேகமாக செய்கிறேன்னா ஆக்சுவலாக அது ஃபுல்லாக காய விட்டு தான் செய்வேன். லேசா விளையாடுறது தான் இதெல்லாம். அதாவது எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்றது 100% சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு தெரியும்ல, இப்படி செஞ்சோம்னா இந்த இடத்துல வந்து பள்ளம் வரும், இந்த இடத்துல மேடு வரும்னு. அதை வந்து லேசா மேனிப்புலேட் பண்ணி விளையாண்டு பார்க்கறது. இந்த இடம் வந்து இன்னும் வந்து ரிலீவ் ஆகலை. அப்படிதான் இருக்கும். ஆனால் நமக்கு பெயிண்டிங்கில் ரிலீவ் ஆகணும் இல்லையா? அப்போ ரிலீவ் ஆகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் போல் ப்ளூயிஷாக அந்த இதை கொஞ்சம் போல் டார்க் ஆக்குறோம். டார்க் ஆக்கிட்டு அப்படியே அதை வந்து தேய்ச்சி விட்டுற மாதிரி மேட்ச் பண்ணிடுறது. டக்குன்னு அந்த இடம் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வெளியில் இந்த இடம் வெட்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து வைக்கலாம், போடும் அது கலர். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கிரீன் லேயரோ இல்லை கீழே ரெட்டோ எடுத்து வரலாம்னு நான் ஃபீல் பண்ணேன் சார். ப்ளூ வச்சிடலாம், அங்கே தான் வருது. ஏன்னா லைட்டோடைய எஃபெக்ட் வந்துடும். லைட் இருக்கிற மாதிரி ஷேடோ இருக்கிற மாதிரி வந்துடும்.
ம். ஆனால் கேர்ஃபுல்லாக வைக்கணும். பா. அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் சீரியஸா இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு ஆமாம் செஞ்சு பார்த்துருக்கணும், வரும்ன்றது தெரியணும். ம். சத்தியமா இந்த இவ்வளவு தைரியம் எல்லாம் நான் எடுத்துருக்க மாட்டேன். ஆமாம் வராதுல்ல. ஆனால் ஒரு தடவை பார்த்தாச்சுன்னா சரி, ம். தப்பிதமாக வந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை செஞ்சு பார்த்துருவோன்னு தோணும். ம். இல்லை, இவ்வளவு தூரத்துக்கு பெயிண்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளூவை தூக்கி வைப்போம் அப்படின்னா தைரியம் வேணும் இல்லையா அதுக்கு. அதான். ஆனால் கிளீனர் சட்டுன்னு வெளியே வந்துருச்சு அது. ஆமா. ஆ, நல்ல கிட்ட வந்துருது. ஆமாம் இப்ப அந்த எட்ஜஸோட ஒயிட் எல்லாம் நிஜமாவே அதோட மீனிங் பயங்கரமா இருக்கு. வந்துருச்சு. இப்போ அந்த ஒயிட்டுகளை வந்து கொஞ்சம் லேசாக வெளியில் தூக்குனா நல்லா இருக்கும் போல தோணுது இல்லையா. ம். இந்த 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 இடத்துல எல்லாம் கொஞ்சம் வெளியில் தூக்குனா நல்லா இருக்கும் போல தெரியுது. நான் எப்படி வெளியில் தூக்குறதுன்றது தான் தெரியல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ப்ளூ டோன் ஒன்று கொடுத்துருப்பாரு. எப்பாடி. அந்த ஒயிட் பாருங்க சார் வந்துருக்கு சார் அந்த இடத்துல வெளில. ஆமாம், அந்த இடத்துல ஒயிட் வந்து எந்திரிச்சு நிற்கிது அப்படியே. இதை நான் இதோட நிறுத்திக்கிட்டு திரும்பியும் ஒரு ப்ளூ கொடுக்க போகிறேன். இந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபீலிங், இது எட்ஜில் முடிச்சிடக்கூடாது. எட்ஜு கொஞ்சம் லேசாக ஷைன் பண்ண விட்டுறணும். பின்னாடி போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. சரி, இப்போ என்ன செய்யலாம்னா 2-3 வேலைகள் குயிக்காக செய்வோம். என்னன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன்னா வேனிஷிங் பாயிண்ட் வந்து இப்படியே போச்சுன்னா வேனிஷிங் பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிறோம். வேனிஷிங் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த இடம் வெட்டாக இருக்குது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம் நம்ம. அப்போ வந்து முதல் லைன் வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஒயிட் புள்ளி இருக்குது, அதை வந்து அதைத்தான் வேனிஷிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு கோடு போடுறேன். இப்போ நான் என்ன செய்யணும், நான் 2 இன்ச் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படியே இங்கே குறைச்சிக்கிட்டே போகும். இருந்தாலும் நமக்கு இப்போ 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எட்ஜ் வரைக்கும் வந்துடுது. இப்போ வந்து 1 2 1 2 அப்போ இது வந்து 2ன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இங்கேருந்து அதுக்கு ஒரு கோடு ஒன்று போடுறேன். இந்த கோடு போடலைன்னா ஒரு கோடு தப்பிதமா போனாலும் ஒரு கேலி குத்தா போயிடும். அதாவது படத்துல இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பாக்குறதுக்கு. இங்க வர இப்படி கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் தான் பார்ப்பாங்க எல்லாரும். ஆமா, நீட்டா அது ஹைலைட் வேற ஆகும். அதுதான். ஆமா, அது ஒரு இளவு மாத்திரம் தான் தெரியும் ஃபுல்லாவே. இப்பதான் இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா கரெக்டா அந்த தண்ணியில போய் நிக்குது. சரியா அந்த கோடு வந்துருச்சு. இப்போ இங்கிருந்து ஒரு கோடு ஒன்று போகுது, அங்கிருந்து ஒரு கோடு ஒன்று போகுது. அப்படியே அப்படியே அந்த கோடு அப்படி போடணுமா, அது அப்படியே சின்னதாக்கிடலாம். வேணும் சின்னதாக்கிடலாம். இது அவ்வளவு தூரத்துக்கு மெஷர்மெண்ட் வைக்க வேண்டிய தேவை வராது. ஆனால் அப்ராக்சிமேட்லி எப்படி தான் போகுது அப்படின்ற ஒரு ஐடியா வேணும். இப்போ இந்த இடத்துல இருந்து எடுத்தோம்னா இந்த இடத்துல அந்த டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது பெட்டர். அந்த சைடில் போக போக சிறுசவர் ஆகிட்டு போகும். சரி, இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஃப்ரீ ஹேண்டாக தான் கோடு தருவது. ஏன்னா அப்போ தான் வந்து நேச்சுரலாக தெரியும். என்ன அது நமக்கு பக்கத்தில் திக்காவும் தூரத்தில் போக போக தின்னாவும் ஆகணும். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் பெட்டர். நம்ம அந்த 2 சின்ன கோடாக இருக்குது, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா இங்கே திக்கா ஆரம்பித்து
அங்கேயும் லைட் ஆகிட்டே போகும் இல்லையா? அப்போ ப்ரஷ்ல வந்து நான் கலர் எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா எனக்கு லைட் ஆகிட்டே போகணும் அங்கெல்லாம். இப்போ கலர் எடுத்தேன்னா அதுவும் டார்க் ஆயிடும். அதனால கலர் எடுக்கல நான். இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த சைடில் இருந்து இந்த சைடில் கொண்டு வந்தால் தான் இங்கே கலர் ஏறும். இல்லாட்டி அந்த கார்னரில் ஒரு புள்ளி நிற்கும். அதாவது இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வர்றது இல்லை. இங்கேருந்து எடுத்துட்டு அப்படியே அழுத்திக்கிட்டே வந்து இங்கே வந்து டார்க் ஆக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கலர் வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து எடுத்துட்டு போனோம்னா என்ன ஆகும்னா, இப்போ ப்ரஷ்ஷை எடுக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு புள்ளி வரும். ஷேடோவில் தானே இருக்கு. இல்லை, அந்த ஷேடோவிலையும் இந்த கிராக் தெரியும். ஆக்சுவலாக இவ்வளவு தூரத்துக்கு நம்ம மெஷர் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. அதாவது இதை வந்து ஒரு பலகை மாதிரி காட்டுறதா இருந்தால் பலகையோட திக்னஸ் மாறிக்கிட்டே வரும் இல்லையா? அப்படி காட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஏதோ ஒரு டிசைன் ஒன்று இருக்கிற மாதிரி அப்படி காட்டியாச்சு இதை. இது நல்லா இருக்கு சார் ஆக்சுவலாக. இது அந்த டெக்னிக்கை காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக போச்சு. என்னன்னா இப்போ நான் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப டெக்னிக்கை காட்டுறதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இல்லையா? அப்படின்றப்ப அப்போ பெர்ஸ்பெக்டிவ் லைன் போடுறதா இருந்தால் இப்படி தான் போடணும் அப்படின்ற ஒரு லெசன் வந்துருச்சு அதில். வேணும்னே நான் வந்து அழுத்தி எடுத்து மேலே அப்படின்னு கொண்டு வரேன். அப்போதான் இல்லை ரொம்ப ரொம்ப ரிஜிடாக தெரியும் அது. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரும். அப்போ அங்கேருந்து தின்ன ஆரம்பித்து இங்கே திக்கா வர்றது நமக்கு பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு இருக்கக்கூடிய லெசன். அது புது ஒரு விஷயம் கிடையாது. பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய லெசன் தான். இப்போ என்ன செய்யலாம்னா, இப்போதான் என்னமாச்சும் கொழுப்பு காட்டணும். கொஞ்சம் ப்ரௌனையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணி ப்ளூவில் வந்து ஹார்மோனியஸ் கலராக போயிடும். இப்போ ரெட்டை தூக்கி போட்டோம்னா இந்த ரெட்டோட கிளாஷ் ஆகும். சரியா? இப்போ என்ன செய்யலாம்னா, இதையும் கோடு போட்டுட்டு வரைகிறது நல்ல ஐடியா. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கோடு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. நடுவில் ஒரு மெல்லிசா ஒரு ரெட் கோடு. இப்போ இது அதை பின்னாடி கொண்டு போயிடுச்சு. ஆமா, நல்ல நல்ல பின்னாடி எடுத்து. ஆமா, பின்னாடி கொண்டு போயிடுச்சு. ஒரு டேபிளுக்கும் வாலுக்கும் நடுவில் கேப் இருக்குன்ற மாதிரி ஆயிடுது. ஆமா, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு அது. இதில் தான் அந்த டெக்ஸ்டைல் டிசைனர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வெளியில் வருது. இப்போ என்னன்னா, அதே திக்னஸ்க்கு லைனை போட்டோம்னா அந்த டெக்ஸ்டைல் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. லைனுடைய திக்னஸ் வேரி ஆகணும். அந்த வேரியேஷனை காட்டுறது வந்து ஒரு டெக்ஸ்டைல் டிசைனருடைய வேலை.
இதுல எதுவுமே நம்மளா செஞ்ச மாதிரியே தெரியல, இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஃபீலிங். அதுதான் நம்ம வந்து ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்ன்றதை பத்தி அடிக்கடி பேசுவோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப கொஞ்சம் ஒரு டெப்த் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எங்க அந்த ஃப்ரூட்டுக்கு அந்த ஷேடோ வருது இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் டெப்த் வைக்கலாம் அப்படின்னு தோணுது. இன்னும் ஒரு டெப்த் இப்படி வச்சோம்னா நான் கொஞ்சம் போல கேப் விடுறேன் அந்த இடத்துல. ஏன்னா அதை லேசாக தண்ணி வச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கலாமான்னு தோணுது. ஆக்கிறதா ஆக்கலாம், ஆக்காமல் இருக்கிறதா இருந்தால் இது வச்சிடலாம். சோம்பேறித்தனம் அவ்வளோ பெரிய ப்ரெஷ்ஷை வச்சு அந்த சீடை போட சொல்லுது. இல்லை, மிஸ்டேக் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு கதை. விதை இல்லாம 2-3 குழி இருக்கிற மாதிரி. கொஞ்சம் ரெட்டை டைல்யூட்டாக எடுத்து வைக்கிறேன். என்ன போகுதுன்றது தெரியாது, என்னமாச்சும் ஒன்று ஆகுன்றது மாத்திரம் தெரியும். என்ன ஆனாலும் சரிதான் அப்படி. இதில் ஒரு வித்தியாசமான வாட்டர் மேலன். யூஸ்வலாக நான் செய்கிற வாட்டர் மேலனோட இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு இல்லை? பயங்கர டெப்த் கிரியேட் ஆயிடுது சார். க்ளீனாக ஒரு 3D ஃபார்ம் ஆயிடுச்சு. 3D ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அந்த ஒரு மாதிரி டெக்ஸ்சர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. நீங்க நான் இதெல்லாம் கிளாஸ் ஃபுல்லாவே இல்லாம இமேஜை பார்த்தா எனக்கு வந்து நீங்க மஷ்ரூமிங் எஃபெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு ஃபீல் கிடைக்கிறது. ஒரு வெட்டான் ட்ரை பண்ணிருக்கலாம்னு ஃபீல் கிடைக்குது. ஆமா, ஆனா ஆக்சுவலா அது பண்ணல, மஷ்ரூமிங் பண்ணல. ஆமா, ஆக்சுவலா வந்து என்னன்னா இந்த பெயிண்டிங்கை பார்த்து வரையறதுன்றது கஷ்டம். இதை டெக்னிக் பார்த்து தான் இதை வரைய முடியும். ரைட். இன்னைக்கு வந்து 19th இல்ல? 19th சார். முடிய போகுதுமா? ஆமா சார், ஓடி போயிடுது. ஓடி பறந்துருச்சு. இனி சும்மா கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, அதனால பெயிண்டிங் வந்து ஓரத்தில் வச்சிருக்கோம். ஆனா நல்ல ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி பெயிண்டிங். ரைட். ஆமா, செமையா வந்திருக்கு.
இதில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் ஃபீல் பண்ணுறது எனக்கு. இதை குரூப்பில் போஸ்ட் பண்ண போகிறது இல்லைண்ணா. என்ன ஆயிடுது, சரிதான் இருக்குல்ல அப்புறம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. சரி சார், நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு பேசலாம் சார். இல்லை அது இப்போ இல்லை நேரில் திட்ட போகிறேன், அது வேற விஷயம். இந்த சீடை கொஞ்சம் நானும் திட்டு வாங்கல, சேர்த்து நானும் திட்டு வாங்கல. ஆமா அது தப்பிச்சாச்சு. இது லேசா அந்த இந்த இந்த இதை கொஞ்சம் லேசா டார்க் ஆக்கிரும். அந்த டெக்ஸ்டர் எனக்கு வரல சார். நான் ஒரு 5-6 தரம் பட்டு அது மிக்ஸே பண்ண வரல எனக்கு. எதுமா டெக்ஸ்டர் பெயிண்டிங்கோட பேஸ்ட் பண்ணவே வரல ஃபர்ஸ்ட் எனக்கு. ஓ அப்படியா? ஃபுல்லா கிராக் ஓடுது. அப்ப ஃபெவிகால் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நிறைய போட்டு ஃபெவிகால் உணராம 2 நாள் அப்படி இருந்தது. ஓ அது வேறயா? சரி காயத்ரி ஒரு பிரேக் எடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதை ஒரு குட்டி A5 கேன்வாஸ்ல ட்ரை பண்ணேன். ஓ ஓகே, வரல. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச் கேன்வாஸை கட் பண்ணி திரும்பி அதே A5 சைஸ்க்கு ஒன்று போட்டு அது ஃபுல்லா கிராக்கு. சரி சம்திங் ராங் இது. அப்படி ஒரு 6 தடவை ஆச்சு. ஜிங்க் ஆக்சைடா? நல்ல ஜிங்க் ஆக்சைடு தானம்மா? நீங்க சொன்ன அதே பிராண்ட் சார். அதே பிராண்ட் தான். ஓகே. ஏன்னா ஜிங்க் ஆக்சைடு கொஞ்சம் தகராறு அடிச்சாலும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். சார் சரி அம்மா, இப்போ என்னன்னா நான் வந்து என்னம்மாச்சு, இது இருக்கா சார்? இல்லை இது என்னாச்சு, அன்பின் அப்புறம் பின் பண்ணணும். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட்.